அடிக்கடி பல சர்ச்சைகளில் சிக்கி அது மூலியமாக பிரபலமான ஒரு நடிகை தான் நடிகை ஓவியா அவர்கள். இப்போது ஓவியா அவர்கள் நம்ம தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களை கைது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அதுக்காக அவங்க பல எதிர்ப்புகளையும் சந்திக்க போகிறாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நேற்றைய தினம் கரூரில் நடந்த ஒரு கோரமான சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினம் அப்படிங்கிறது ஒரு கருப்பு தினமாக தான் பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட 40 பேர்கிட்ட இந்த கூட்ட நெரிசலில் மூச்சு திணறல் வந்தும் அடிபட்டும் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் நம்ம எல்லாருமே ஒரு சோகத்தில் ஆழ்த்தின விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் எல்லா கட்சி தலைவர்களும் சரி, ஒரு சில பிரபலங்களும் சரி இந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு வந்துருக்காங்க. அவங்களுக்கு கருத்துக்கள் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் நம்ம நடிகை ஓவியா அவர்களும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு ஸ்டோரியை ஷேர் பண்ணுறாங்க. அந்த ஸ்டோரியில் அரெஸ்ட் விஜய் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரியை ஷேர் பண்ணுறாங்க. அதை தொடர்ந்து கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஸ்டோரியை அவங்க டெலீட்டும் பண்ணிடுறாங்க. ஆனால் அவங்க டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை நிறைய பேர் பார்க்குறாங்க. அதை பார்த்து ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து வச்சுருக்காங்க. அதுதான் இப்போ சோஷியல் மீடியா முழுக்கவும் ஷேர் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்கு. ஓவியா அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத விஜய் ரசிகர்கள் எல்லாரும் பார்த்து அதில் கோவம் அடைஞ்சு அவங்களோட போஸ்டிக்கையும் அந்த ஸ்டோரிக்கிலையும் அவங்களோட கருத்துக்களை ரொம்ப மோசமான வகையில் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் அவங்கள திட்டியும் மோசமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தியும் அந்த போஸ்ட் கீழே கமெண்டாக கொடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஓவியா அவர்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களோட ஸ்டோரியாக திரும்பவும் போட்டிருக்காங்க. ஓவியா அவர்கள் இது மூலியமாக தளபதி விஜயோடைய ரசிகர்களிருந்து நிறைய எதிர்ப்புகளை சந்திக்க தான் போகிறாங்க. விஜய் அவர்களை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஓவியா போட்டிருந்த இந்த ஒரு ஸ்டோரியை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸை தெரிஞ்சுக்க நம்ம டிகோட் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.